நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். கௌரவ ஆலோசகர் திரு A. சீராளன் அண்ணன் அவர்கள் தேவகோட்டையை சார்ந்தவர்கள். அற்புதமான நிறுவனத்தில் பெரிய பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர். தன் ஓய்வு காலத்தை வைரவருக்காக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக முடிந்தவரை வைரவன் கோவில் ஆலயத்தில் இருந்து சமூக சேவையாக தொடர்ந்து இந்த வயதிலும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நாம் அனைவரும் நன்றாக கரவொலி கொடுக்கலாம். அவர்கள் இந்த வயதிலும் இளம் வயதினர் போல எங்களது சங்கத்திற்கு அவர்களால் முடிந்த ஆலோசனையை தொன்று தொட்டு வழங்கி வருகின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னார் அவர்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கள் என்று அவராக வாலண்டியராக வந்து எடுத்துக்கொண்டு சேவை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. எங்களை போலவர்களுக்கு அவர்கள் அற்புதமான முறையில் ஆலோசனை செய்து, நாங்கள் என்ன ஆலோசனை செய்தாலும் தம்பி இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது வைரவர் சாமி அருள் என்று சொல்லலாம். இப்பொழுது அன்னார் அவர்கள் இங்கே வரவேற்புரையை நிகழ்த்துவார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சென்னை வாழ் வைரவன் கோயில் நகரத்தார் நலமைப்பின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு ஆசி வழங்க எழுந்தருளியிருக்கும் சீர் நாராயண தேசிய சுவாமி அவர்களையும், வைரவன் கோயில் தலைவர் திரு திட்டாணி அண்ணன் அவர்களையும், மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு வைரவன் அவர்களையும், வேர்களை தேடி இயக்கத்தின் முன்னோடி திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களையும், மற்றும் இங்கு கூடியிருக்கும் எனதன்மை பங்காளிகளையும், ஆட்சிமார்களையும், எங்கள் வீட்டு பெண் மக்களையும், அயல் கோவில் நகரத்தார்களையும், சிறார்களையும் அமைப்பின் சார்பில் வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், நன்றி. வரவேற்புரையை அற்புதமாக நிகழ்த்தி கொடுத்த நேரத்தில் கரெக்டாக இங்கே முடித்து கொடுத்த அன்னார் அவர்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்து, அதனைத் தொடர்ந்து நீங்கள் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை இட்டோம். எங்கள் ஊரை சார்ந்த, அதுவும் எங்களது பங்காளி நமது EMC பழனியப்பன் அண்ணா அவர்களும் மறுக்காமல் நான் செய்கின்றேன் என்று ஒத்துக்கொண்டதற்கு ஒரு நல்ல கரவொலி கொடுக்க வேண்டும். எத்தனையோ வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தாலும் வைரவருக்காக நான் இந்த அமைப்பிற்கு வருகின்றேன் என்று முடிவு செய்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எங்களது புதுவையலின் புதுப்பொலிவு, அமைதியின் இலக்கணம், எங்கள் கைலாச விநாயகரின் கரை, சோனா டவரின் ஒரு முக்கியமான நபர், தன் தந்தையார் இட்ட பெயரை அற்புதமான முறையில் ஆன்மீகத்திற்கும் சரி, தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு வெளியில் சாமிக்கு செய்தால் சத்தம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ அறப்பணிகள், அது மட்டுமல்லாமல் எங்கள் ஊரில் வேத பாடசாலைக்கு முக்கியத்துவம், எங்கள் ஊரில் பெருமாள் கோவிலுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வைரவன் கோயில் அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களது EMC பழனியப்பன் புதுவையல் அவர்களை இப்பொழுது தலைமை உரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய சுவாமி அவர்களுக்கு, மரியாதைக்குரிய சுவாமி அவர்களுக்கு வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள், திட்டாணி அண்ணன், வைரவன் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், ராஜமாணிக்கம் அண்ணன், இங்கு வந்திருக்கும் பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுப்பு ஏற்றுக்கொள்ள சொன்னபோது மிகுந்த அச்சமாக இருந்தது. ஏனெனில் இது ஒரு வைரவன் கோயில், ஒரு பெரிய கோயில், நிறையா மெம்பர்ஸ், அதனால் எதிர்பார்ப்புகளும் நிறையா இருக்கும் என்று அந்த பயத்தில் வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் வந்தவர்கள் காண்பித்த அன்புக்கும் அடிமையாகி சரி என்று ஒப்புக்கொண்டேன்.
ஆனால் இந்த 20 நாட்கள், கடந்த 20 நாட்களில் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்தது, வெறும் 20 நாட்களுக்குள் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தது அருமையான நிர்வாகத்துடைய செயலாகும். அதற்கு நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இன்று காலை முதல் நிறைய நாட்டியமும் நடனமும் பேச்சும் நிறைய நடந்தது. இத்தனை நடக்கப் போகிறது என்று நான் நினைக்கவில்லை. வரிசையாக ஒரு கொத்து போல, ஒரு பூங்கொத்து போல மொத்தமாக வந்து அமைந்தது. பிரமாதமாக இருந்தது. இதை பார்க்கும்போது, இன்றைக்கி இத்தனை நாட்டியங்களை பார்க்கும்போது நிச்சயமாக வைரவன் கோயிலில் ஒரு நாட்டிய அகாடமி கட்டாயமாக நடத்தணும் போல தோணுது. பட்டிமன்றமும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். பல இடங்களில் நான் பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, நீங்கள் என்ன வைரவன் கோயிலா? ஆமாம், வைரவன் கோயிலா அப்படிங்குவாங்க. ஏன்னா வைரவன் கோயில்னால் சண்டைக்காரங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துகிட்டு இருக்கு. புரியலை எனக்கு. இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா யாராவது சண்டை போடுறவங்கள மாதிரி இருக்குது. எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க எல்லோரும். அது ஏன்னு தெரியல. வெளியில் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. அது வைரவன் கோயில்னால் சண்டைக்காரங்க அப்படின்னு. ஐ திங்க் அது வந்து மேபி குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். மேபி அதனால் இருக்கலாமா தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு ஈகோனால் பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். அது நிச்சயமாக நமக்கு இருக்கிற குணத்துக்கு, நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸுக்கு நல்ல பேரும் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதை நம்மளும் திருத்திக்கணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் கெட்டவங்களை பார்க்கல, எல்லாம் நல்லவராக தான் இருக்கீங்க. அதனால் ஏன் இந்த பேர் மட்டும் நினச்சிருக்குங்கிறது தெரியல. அதை நிச்சயமாக நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். இன்றைக்கி காலையில் பேசுகிறப்ப அந்த பட்டிமன்றத்தில் ஒரு தம்பி சொன்னது, எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக சொன்னாப்புல. 2 பேருக்குமே எங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னாப்புல. வேலை கிடைக்கலைன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது தவறு. நம்ம கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டு வேலை கிடைக்கலைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டாக போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம கம்யூனிட்டியில் வேலை கொடுத்து எல்லாருக்கும் பழக்கம், வேலைக்கு போய் பழக்கம் இல்லை. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு நம்ம தொழில் தொடங்குகிறோமோ அதில் தான் மும்முரமாக இருக்கணும். மொழிய வேலை கிடச்சிடணும், வேலைக்கு போயிடணும்னு இருக்கக்கூடாது. வேலைக்கு போய் பெருசாக சம்பாதிச்சிட முடியாது. ஆனால் வேலை கொடுத்து, பல பேருக்கு வேலை கொடுத்து ஒரு தொழில் தொடங்கி நிச்சயமாக நல்லா சம்பாதிக்க முடியும். இதுக்கு பல விஷயங்களில் இன்றைக்கி காலையில் பேசுகிறவங்களும் சொன்னாங்க. IBCN, NCC இப்படி பல உருவங்களில் பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், வைரவன் கோயில் மூலமாகவும் இந்த அமைப்பு மூலமாகவும் நிச்சயமாக யாருக்கு எந்த உதவி வேண்டுமோ வந்து கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது வேலை கிடைக்கிற அளவுக்கு நம்மளுடைய முன்னேற்பாடு பலமாக இருக்கணும். வெறும் படிப்பை மட்டும் படிச்சுட்டா பத்தாது. நம்ம போகிற இடத்துல அவங்களுக்கு நம்மளை எம்ப்ளாய் பண்ணணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வரணும். நம்ம வேணும்னு அவங்களுக்கு தோணணும். அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய ஆற்றல்களை மேற்படுத்திக்கணும். அது படுத்தலைன்னா நிச்சயமாக எந்த இடத்துலையும் வேலை கிடைக்காது. நம்மளும் நல்ல தொழில் தொடங்குறதுக்கும் அது ஈஸியாக இருக்காது. இங்கே மேடையில் பெரியவங்களாம் இருக்கும்போது திட்டானியன் பர்டிகுலராக ஒரு வேண்டுகோள். நம்ம கம்யூனிட்டி வந்து பிஸ்னஸுக்கு பேர் போன கம்யூனிட்டி. அதனால் நிச்சயமாக நம்மளுடைய ரிசோர்ஸஸில் ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்கூலை தொடங்க முடியும். பிஸ்னஸ் ஸ்கூலில் பிஸ்னஸ் காலேஜ்
வைரவங்கோயில் மூலமாகவே சுவாமிகளும் இருக்காங்க. ஒரு அருமையான பிஸ்னஸ் காலேஜை தொடங்கினா ஆண்டர்ப்ரனர்ஷிப் சொல்லிக் கொடுத்து, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு அருமையான பிஸ்னஸ் காலேஜை நம்ம ஊர் பக்கத்திலேருந்து ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நானும் பண்ண தயாராக இருக்கேன். எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். வேறு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு. காரைக்குடி சந்தை டிசம்பர் 15 YMCA ராயப்பட்டாவில் நடக்கிறதுக்கு. இந்த சந்தையில் பல பொருட்களை நம்ம நகரத்தார் பெண்கள் நடத்துகிற தொழில்களிலிருந்து பல பொருட்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்படுகிறது. நிறைய வியாபாரமும் ஆகும். நிச்சயமாக எல்லோரும் இதில் கலந்துக்கிட்டு நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எவ்வளோ பிரமாதமாக வியாபாரம் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இதை கட்டாயமாக எல்லோரும் போய் கலந்துக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. செயலாளராக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது கல்யாண சுந்தரம் கன்றமாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் செயலர் அறிக்கையை வாசிப்பதற்கு. வணக்கம். பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அந்த வாக்கிற்கிணங்க சத்திரத்து முருகனை வணங்கி, என் தாய் தந்தையரையும் வணங்கி, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இந்த பாரதிதாசன் கவிதையை வணங்கி எங்கள் கௌரவ தலைவர் ராஜமாணிக்க மன்னன் மற்றும் எங்கள் தலைவர் KMC பழனியப்பன் அவர்களையும் வணங்கி, அதாவது நம்மளாம் ஒரு கூட்டம் ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்ம வைரவண்ணை வாரம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நமக்குள் ஒருவனில் பங்கு பெற்ற மாணவர்களை வச்சு மதுரையில் அவங்களுடைய நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க பங்கு பெறும் வண்ணம் ஊக்குவிச்சுட்டு வராங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அவர்களையும் வணங்குகிறேன். நமது வைரவன்பட்டி அனைத்து ஊர் நகரத்தார் நலன் கருதி மிக பிரம்மாண்டமான ஹோமம் நடத்தியது மிகச் சிறப்பு. திட்டாணி அண்ணன் அவர்கள் செய்த விவரம். ரெண்டாவது, நந்தவனத்தை மீண்டும் புதிய பொலிவுடன் உண்டாக்கி கோசாலையும் உருவாக்கியுள்ளார்கள். இங்குள்ள பசு சாணத்தின் வாயிலாக திருநீர் தயாரித்து வைரவருக்கு அபிஷேகம் செய்து அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களையும் வணங்கி, நமது ஐயாக்கள் பல பள்ளிக்கூடங்கள் கட்டி நடத்தி வருகிறார்கள். ஆனால் நமது அரிமளம் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் நகரத்தார் ரூட்ஸ் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து 16 பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள் என்பது நமக்கு பெருமை. அதிலும் அதிகமாக வைரவன் பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள் என்பது மிகச்சிறப்பு நமக்கு. அவர்கள் நகரத்தார் நலன் என்ற அமைப்பையும் உருவாக்கி நமது ஊரில் கஷ்டப்படும் நகரத்தார்களுக்கு, ஊரில் எதவாக உள்ளவர்களுக்கு 41 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் வகையிலும், படிப்புக்கு கஷ்டப்படும் எதுவாக உள்ள பிள்ளைகளுக்கும் மருத்துவத்துக்கும் நகரத்தார் என்ற அமைப்பின் மூலமாக உதவி செய்துள்ளார்கள் என்பதை இங்கே பெருமையுடன் தெரிவித்து அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சிதம்பரத்தில் காலபூஜைகள் எவ்வாறு நடைபெறுகிறதோ அதே போல கோவிலூர் சுவாமிகளின் ஏற்பாட்டில் தற்பொழுது கோவிலில் நடைபெற்று வருகிறது. அது நமக்கு மிகவும் பெருமை. கோவிலில் உள்ள நூலகத்தை சுவாமிகள் பொறுப்பேற்றவுடன் ஆன்லைன் மூலமாக அனைவரும் பயன்பெறும் வண்ணம் ஆன்லைன் இணையதளம் வாயிலாக 600 புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்கி உள்ளார்கள், இபுக்காக. அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இவர்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை ஆற்ற ஆரம்பிக்கிறேன். 15/10/2023 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைந்துள்ள செட்டிநாடு வித்யாசிரமம் பள்ளியில் நமது அமைப்பு துவங்கப்பட்டது. அதற்கு முன் 2019 கபாலீஸ்வரர் கோயிலில் பாகனேரியைச் சேர்ந்த RM காளிதாசன் அவர்கள் துணைத் தலைவர் அவர்களது முயற்சியில் அங்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு இந்த துவக்க விழாவானது அங்கு நடைபெற்றது. நமது சென்னையில் 1300 பங்காளிகள் உள்ளனர். அதில் 300 பங்காளிகள் இங்கு நம்மிடம் உறுப்பினராக உள்ளனர் என்பது நமக்கு பெருமையான விஷயம்.
நமது நோக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள எதவான பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், திருமணத்திற்கு உதவி செய்தல், வைரன்பட்டி கோவிலுக்கு உழவாரப் பணி செய்தல். உழவாரப் பணிங்கும்போது அது எவ்வளோ பெரிய புண்ணியங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்பப்படுறேன். ஒரு திருடன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஒரு உழவாரப் பணி செய்கிறதுக்காக ஒரு லேடி நகையெல்லாம் அணிஞ்சு போயிருக்காங்க கோயிலுக்கு. அவங்க பின்னாடியே அந்த திருடனும் போயிருக்கிறான், நகையை அபகரிக்கணும்னு போயிருக்கிறான். அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே திருடிட முடியாது இல்லையா, அதனால் கூடவே இருந்திருக்கிறான். கூடவே இருந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறது இல்லை க்ளீன் பண்ணுறது, ஏதோ ஒரு கோயில் ஒரு உழவாரப் பணி அவனும் செஞ்சுருக்கிறான். அவனுடைய கால சூழ்நிலை முடிகிற மாதிரி வந்துருச்சு. இறக்கும் தருவாயில் என்ன பண்ணியிருக்காங்க, பூதகணங்கள் வந்து அவனை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தோடனே இங்கே சிவகணங்களும் வந்திருக்காங்க. பூதகணங்கள் கேட்டிருக்கு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, சிவகணங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு. அவன் சிவன் கோயிலில் உழவாரப் பணி செஞ்சுருக்கிறான், அவன் செஞ்ச அந்த ஒன்றுக்காகவே நாங்கள் அவனை சொர்க்குலத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உழவாரப் பணிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ அதை நாங்கள் செய்கிறதாக எடுத்துருக்கிறோம். நம்மவர்களில் தொழில் செய்பவர்களை அறிந்து கொள்ளும் வகையில் இணையதளம் மூலம் தெரியப்படுத்துதல். நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் இது வரைக்கும் ஒரு 15 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நமக்குள்ளார ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் யார் பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் அந்த கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்காக. தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல். மெயினாக பிஸ்னஸ் பண்ண அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்காங்கன்னா அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை நம்ம கொடுக்கலாம். அதாவது இந்த திருமண உதவின்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் கடந்த மாதம் வந்து நடத்துகிறாங்க இங்கே. அதுக்கு நம்ம 10,001 ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம். எதவாக உள்ள பிள்ளைகள் இப்போ சொன்னால் கிஃப்ட் இது பணம் உதவித்தொகை கொடுத்தோம் இல்லையா, இது ஒரு 6 பேர் கொடுத்துருக்குறோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகளுக்கு 5,000 ரூபாயும், காலேஜ் பாலிடெக்னிக் படிக்கும் பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாயும் வழங்குவதாக உள்ளோம். இந்த வருடம் கல்வி உதவித்தொகையாக நபருக்கு அதாவது 90,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து நம்ம சங்க அமைப்பை வந்து ட்ரஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். 21/11/2024 அன்று பதிவு செய்யப்பட்டு அதற்கான வங்கி கணக்கும் துவக்கப்பட்டுள்ளது. நமது கௌரவ ஆலோசகர் வலையப்பட்டி திரு ராஜமாணிக்கமன்னன் அவர்கள் நமது அமைப்பிற்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியுள்ளார்கள். அவர் ஒரு பரத்தை கரவொலி கொடுத்துடலாம். கடந்த ஆண்டு நமது அமைப்பிற்கு வெப்சைட் டொமைன் வாங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதை புதுப்பித்து நகர வைரன்பட்டியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் நமது அமைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் பதிவேற்றம் செய்வதாக உள்ளோம். சென்னையில் உள்ள நம் பங்காளிகள் தொழில் செய்தால் அதை நமக்குள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு கூகுள் ஷீட் உருவாக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எல்லோரும் அதை தெரிஞ்சது ஒருத்தவங்க உதவிக்கலாம். நமது வைரம்பட்டி கோவிலுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிக்கான சக்கர நாற்காலியை வாங்கி கொடுத்துள்ளோம். இதை நமது செயற்குழு உறுப்பினர் திரு ராயவரம் வள்ளியப்பன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து நம்ம அமைப்பிற்காக வாங்கி கொடுத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டிங் நடக்கும்போது நேமத்தாம்பட்டியை சேர்ந்த வள்ளிமையாச்சி சொன்னாங்க, நாங்கள் போனால் உள்ள சாமியை கும்பிட முடியல, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, நாங்கள் வந்து இப்போ இதை பண்ணிடுறோங்கிறதுனால இந்த 1 மாதத்துக்குள்ளார அதை வாங்கி மதுரையில் வந்து என்னுடைய அண்ணன் ஆதப்பன் அவர்கள் போய் அங்கே வாங்கி அதை கொண்டு போய் இங்கே சேர்த்து சீரலனை போயிருந்தாங்க. போய் அந்த நம்ம விடுதியில் வந்து ஒப்படைச்சாச்சு. அது போக திட்டணியனோட உதவியோடு நம்ம உள்ளே போகிறதுக்கு சாயுதள பலகை 3 இடத்துல நம்ம போகிறது பிளான் பண்ணி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அநேகமாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதுக்கு பெரும் உதவி திட்டணியனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நம்ம பொருளாளர் சண்முகன்னு நமது அமைப்பின் சார்பாக நம்ம விடுதிக்கு தேவைப்படும் வைரம்பட்டியில் உள்ள விடுதி தேவைப்படும் அனைத்து ஸ்டேஷனரி பொருட்களையும் மற்றும் 30 பண்டில் பேப்பரை இப்போ ஆஃபீஸ் யூஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மர சாயுதள பலகையை நானும் பொருளாளர் சண்முகனும் சேர்ந்து அதை கொடுத்துருக்குறோம் அமைப்பு சார்பாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அரிது அரிது மழராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு சிவிடு பேரின்றி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது நகரத்தாராய் பிறத்தல் அரிது. ஆகவே நகரத்தாரில் குலத்தில் பிறந்த நாம் அறம் செய்து வாழ்வோம் என்றும் பிஸ்னஸ், அதாவது இப்போ அண்ணன் திருப்பி அதை சொன்னாங்க, அதை நான் திருப்பி இங்கே இன்சிஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன். எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுத்து பழக்கப்பட்டவங்க, வாங்கி பழக்கப்பட்டது ரொம்ப கம்மி. அதை திருப்பி எல்லோரும் கொண்டு வரணுங்கிற தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாகநேரியில் பிறந்தவர், பாகநேரி தந்த அறநெறியை காக்கும் தெய்வம், வைரவர் அருள் பாலிக்கும் வைரவன்பட்டியில் புள்ளியாய் அவதரித்து அதே பெயரை பெருமைப்படுத்தும் அண்ணன் என்று சொன்னால் அது மிகையாகாது. மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஆரம் வைரவன் அண்ணன் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்,
தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் என்ற பாரதியாரினுடைய வரியை கோடிட்டு என்னுடைய வாழ்த்துரையை ஆரம்பிக்கின்றேன். சென்னை வாழ் வைரவங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அமைப்பு 1ஆம் ஆண்டு விழாவிலே மதுரை நகரத்தார் சங்கம் கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன். வரவேற்பு ஆற்றிய நம் பங்காளி சீராளன் அவர்கள் உயர்ந்த பதவியிலே இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள். மதுரை தியாகராஜா கல்லூரியினுடைய அடையாளமாக அவர்களுடைய அப்பா சுப அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பாராட்டுகின்றேன், வணங்குகின்றேன். தலைமையுரை ஆற்றியுள்ள திரு EMC பழனியப்ப செட்டியார் அவர்கள் தலைவர், புதுவயல் ஊரைச் சேர்ந்தவர். அவர்கள் வேத பாடசாலைக்கு பெரும் உதவி. சமீபத்திலே காசியிலே கட்டி கொண்டிருக்கின்ற கட்டடத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த வள்ளல் இவர். குறிப்பாக சொன்னால் நகரத்தார் பையன்கள் நம்முடைய பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள், பாராட்டுக்குரியது. நான் கேள்விப்பட்டவரை ஷேர் பிஸ்னஸில் கொடிகட்டி ஆள்பவர்கள். அப்பச்சி பெயரில் சோனா டவர் வைத்து மகிழ்ந்து வருகிறார்கள். உங்களை நான் வணங்குகிறேன், பாராட்டுகின்றேன். செயல் வீரர் திரு சி கல்யாண சுந்தரம் அவர்கள் நல்ல நண்பர். நகரத்தார்களிலே ஒரு சிலர் மட்டும்தான் மின் தூக்கி லிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மென்மேலும் வளர அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்களுடைய அண்ணன் கன்றமாணிக்கம் ஆதப்பன் அவர்கள் மதுரை சங்கத்தினுடைய தூண் என்று கூட சொல்லலாம். அவர்களையும் வணங்குகிறேன், பாராட்டுகின்றேன். உதவித் தலைவர் காளிதாசன் அவர்கள் எங்கள் ஊரைச் சேர்ந்தவர். சிறு வயதிலேயே தன் தகப்பனாரை இழந்தவர். கடும் முயற்சியில் இன்று சிங்கார சென்னையிலே அவர்கள் திருவற்றியூரினுடைய அடையாளமாக இருக்கின்றார்கள். 365 நாட்களும் முருகனுக்கு காவடி எடுக்க வேண்டுமென்றால் நான் செல்கிறேன் என்று முதல் நபராக இருக்கக்கூடியவர். அவர்களுடைய தாயாரை இந்த நேரத்திலே நினைக்க வேண்டும். நல்ல வளர்ப்பு, பாராட்டுகின்றேன், வணங்குகின்றேன். காளிதாசனுடைய தாயார் அவர்கள் பாகனேரியிலே சிறு வயதிலே காளிதாஸ் இருக்கும் பொழுது கையை பிடிச்சு கொண்டு எல்லா இடத்திற்கும் கூட்டிச் செல்வார்கள். நான் இப்பொழுது ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி பாகனேரியிலே கும்பாபிஷேகம் சிவன் கோயிலிலே பார்த்தேன். தன்னுடைய தாயாரை கையை பிடித்து காரிலே முன் சீட்டிலே உட்கார வைத்து காரை ஓட்டிச் சென்றார்கள். பெருமையாக இருந்தது, கண்ணுக்கு அழகாக இருந்தது, பாராட்டுகின்றேன். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நம் வைரவங்கோயிலுடைய தலைவர் திரு TS திட்டானி அவர்களை வணக்கத்துக்குரியவர்கள். வைரவங்கோயிலிலே பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வைரவங்கோவிலிலே பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொத்து பாதுகாப்பு என்று நம் வைரவங்கோயிலுக்கு சொந்தமான இடமெல்லாம் சர்வே செய்து அளந்து கல் ஊன்றி வருகிறார்கள். நிர்வாகம் பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. கடுமையாக விடாமுயற்சியாக அதே சிந்தனையாக பார்த்தால் வெற்றி பெறலாம். அதில் சொத்தை பாதுகாப்பதிலே நம் தலைவர் திட்டானி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிர்வாகம் வெற்றி பெற்றிருக்கிறது. உங்களை நான் பாராட்டுகின்றேன், வணங்குகின்றேன். நான் 5ஆம் தேதி இந்த மாதம் 5ஆம் தேதி நான் வைரவங்கோயிலுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த சொத்து பாதுகாப்பு கமிட்டி போய் கல் ஊண்டுவதற்காக சென்றார்கள். பார்த்தேன், தேவகோட்டை விஸ்வநாதன் அவர்கள் ஒரு ஸ்கூட்டரிலே சென்றார்கள். அவருக்கு வயசு என்ன என்று தெரியவில்லை, இருந்தார்கள் இப்போ வயசு என்ன என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஆர்வமாக விஸ்வநாதன் போய் அந்த நம்மளுடைய சொத்து பாதுகாப்பு கமிட்டியிலே கல் ஊண்ட சென்றார்கள்.
கல்லல் ஐயப்பன் அவர்கள் எனக்கு இப்பொழுது தான் நமக்கு வைரவங்களிலே எவ்வளவு சொத்து இருக்கிறது, நாம் எவ்வளவு கல் ஊண்டியிருக்கிறோம் என்று மெசேஜ் போட்டார்கள். நேரத்தின் அருமை கருதி நான் அதை அடுத்த கூட்டத்திலே வைரவங்களுடைய கூட்டத்திலே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். சிறப்பு விருந்தினராக திரு எஸ் முத்துக்குமார் டிஎஸ்பி ஓய்வு அவர்கள் 2010-2013 நான் பொருளாளராக காசி சத்திரத்திலே இருந்தேன். சிடிஎஸ் அவர்கள் தலைவர். அப்போது நம்முடைய பவளக்கார தெரு விடுதியை சீரமைக்க வேண்டும் என்று மாத வாடகைக்கு இருந்தவர்களை அனைவரையும் நாம் காலி செய்ய சொன்னோம். அதில் சிலர் பூட்டை போட்டு பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது அண்ணன் அவர்கள் இன்ஸ்பெக்டராக, அண்ணா நகர் இன்ஸ்பெக்டராக திரு முத்துக்குமார் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை சந்தித்து உதவி கேட்டோம். 2010 முதல் இருந்தே டிஎஸ்பி அவர்களுக்கு காசி தொடர்பு வந்துவிட்டது. இப்பொழுது குழந்தைகளுக்காக வேர்களை தேடி என்ற அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். பாராட்டுக்குரியது. வளரட்டும் இளைய தலைமுறை. ஆசியுரை வழங்க இருக்கின்ற சீர்வள சீர் நாராயண ஞான தேசிய சுவாமிகள், வணக்கத்துக்குரிய கோவிலூர் மடாதிபதி அவர்கள். கோவிலூரிலே பழைய காலத்து புத்தகங்களை எல்லாம் ஸ்கேன் செய்து பத்திரப்படுத்தி வருகிறார்கள். அவர்களை நான் வணங்குகின்றேன். நன்றி உரை சொல்ல உள்ள சிடிஎஸ் சண்முகம், எங்கள் தலைவர் சிடிஎஸ் அவர்களுடைய மகன், வைரவங்கோவிலிலே திருவிழா நடத்தி காசியிலே சொர்ணலிங்கம் செய்து ஒரு அற்புத நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய தலைவர். அவர்களுடைய மகன் சண்முகம் அவர்களை பாராட்டுகின்றேன். பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் கீழ் இந்த சிங்கார சென்னையை எவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளதோ அவ்வளவு தூரம் நம் பங்காளிகள் வளர்ந்துள்ளதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். சென்னை வாழ் நாட்டுக்கோட்டை வைரவங்கோயில் நகரத்தார் நல அமைப்பு சென்ற ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தேவகோட்டை திரு KVK காசிநாதன் செட்டியார் அவர்கள் நம் வைரவங்கோயிலுடைய மேலாள் தலைவராக கொண்டு மிக அருமையாக செயல்பட்டிருக்கிறீர்கள். தற்போது புதுவயல் EMC பழனியப்ப செட்டியார் தலைமையிலே புதிய நிர்வாகக் குழு பொறுப்பேற்று செயல்பட இருக்கிறீர்கள். அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. எங்களூர் பங்காளி திரு முத்துக்கணேசன் அவர்களை நாம் கையில் வைத்து கொண்டால் உலகத்தில் அனைத்தையுமே சாதிக்கலாம். சிங்கப்பூரிலே மிக பெரிய கம்பெனியில் CEO-ஆக சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்கள் இன்று காலையில் ஃபோன் செய்து அனைத்து பங்காளிகளுக்கும், சென்னையில் இருக்கின்ற நம்மளுடைய பங்காளிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கூட்டம் வைரவங்கோயில் நகரத்தார்கள் ஒன்று திரண்டு இருப்பதால் நம்முடைய பெருமைகள் சிலவற்றை நான் கூற ஆசைப்படுகின்றேன். முதல் பெருமை, எந்த கோவிலுக்கும் இல்லாத பெருமை நம் வைரவங்கோயிலுக்கு உண்டு. ஆஞ்சநேயரை ராமபிரான் வணங்குகின்ற இடம் வைரவங்கோவில். கம்பராமாயணத்திலே சஞ்சீவி மலையை தூக்கும் பொழுது ஆஞ்சநேயர் அனைவரையும் வதம் செய்து நிற்கும்போது ராமபிரான் ஆஞ்சநேயரை வணங்குவதாக காப்பியம் சொல்லுகிறது. இதற்கு அடுத்து வைரவங்கோவிலில் தான் பார்த்திருப்பீர்கள். வைரவங்கோவிலில் சண்டிகேஸ்வரில் அருகிலே அமைந்திருக்கிறது. அது ஒரு பெருமை. இரண்டாவது பெருமை, எந்த கோவிலிலும் இல்லை. மாணிக்க வாசகருக்கு 5.5 அடி உயரமுள்ள சிலை நம் வைரவங்கோயிலே இருக்கிறது. நம்முடைய தையனார் வகுப்பு தையனாஞ்செட்டியாருடைய சிலைக்கு அடுத்து பள்ளியறையினுடைய எதிர்புறத்திலே அமைந்திருக்கிறது. பார்த்திருக்கிறீர்களா? திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார் என்ற தெய்வ புலவர் நம் கோவிலிலே வைத்திருக்கின்றோம். அந்த பெருமை நமக்கு மட்டும்தான் உண்டு. மூன்றாவது பெருமை, நம் வைரவங்கோவில் நகரத்தார்கள் அதிகம் தமிழ் பற்று உடையவர்கள். நம் கோவிலிலே கருங்குளம் ரெங்கனாஞ்செட்டியார் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது
பட்டிமன்றத்திலே 7 தமிழ் புலவர்களை நியமித்து, அதுவும் வைரவங்கோயிலுடைய நகரத்தார் புலவர்களை நியமித்து பட்டிமன்றம் நடத்தி காட்டினார்கள். ஒரு சிலரை மட்டும் நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். திரு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள், திரு டாக்டர் வாசுப்பா அவர்கள், திரு சுப அண்ணாமலை அவர்கள், திரு கண சிச்சபேஷன் அவர்கள், திரு அரு சோமசுந்தரம் அவர்கள், திரு வெற்றி மெய்யப்பன் அவர்கள், திரு காசு மணியன் அவர்கள், திரு சோசோமி சுந்தரம் அவர்கள். சோசோமி சுந்தரம் அவர்கள் நகரத்தாரினுடைய ஒரு பொக்கிஷம் அவர்கள். புதுவையல் திரு பழனா முத்தப்பன் அவர்கள், சன்மார்க்க சபை மேலச்சுவரி திரு சுவாமிநாதன் செட்டியார் அவர்கள். வைரவங்கோயிலிலே தமிழ் அறிஞர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பெருமை நம் கோயிலுக்கு மட்டும்தான் உண்டு. 4வது பெருமை, உள்நாட்டு வியாபாரம் வைரம் வைடூரியம், வெளிநாட்டு வியாபாரம் கப்பல் போக்குவரத்து. அப்போது அரசர்களுக்கு மட்டும்தான் படை உண்டு. நம்முடைய வியாபாரம் வைரம் வைடூரியம். அதனால் அரசர் நமக்கு படை வைத்து கொள்ள அனுமதி தந்தார்கள். ஒரு படைக்கு 501 பேர் காத்து வந்தார்கள். அதுதான் 500 ஈஸ்வரர். நம்மளுடைய ஒவ்வொரு படையினுடைய அதனுடைய விளக்கம்தான் இருக்கக்கூடிய 7 கோயிலினுடைய சாமிகளை குறிப்பிடும். 501 பேர் இருந்தது 500 ஈஸ்வரர் என்று பின்னாடி மருகி வந்தது. 7 படைகள் நாம் வைத்திருந்தோம். இந்த படையெல்லாம் வைரவங்கோவிலிருந்தே புறப்படும். அதனால்தான் நம்முடைய திருமண இசைப்படி ஏட்டிலே ஏழக பெருந்திரவான வீரபாண்டியபுரம் என்ற வாசகம் இன்றும் நான் பயன்படுத்தி வருகின்றோம். படை வைத்திருந்ததினால் தான் வைரவங்கோயிலைச் சேர்ந்தவர்கள் எந்த சபையிலையுமே பெருமையாக அமைந்திருப்பார்கள். நான் சொல்லுவது சரியா? அண்ணன் சொன்னாங்க வைரவன் கோயில்னால் பயப்படுறாங்கண்ணா. அப்படி அல்ல. எந்த சபையாக இருந்தாலும் பெருமையாக முன் வரிசையில் பார்த்தீங்கன்னா பூரா வைரவன் கோயிலாக உட்கார்ந்துருப்போம். அந்த அளவுக்கு வைரவன் கோயிலாக பெருமையாக அமைந்திருப்போம். இதை நம்மளுடைய கோவிலிலேயுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். கோவிலிலே 2 குதிரைக்கு மேல் சிப்பாய்கள் உட்கார்ந்திருக்க போது நம்மளுடைய கோவிலிலே இன்றும் இருக்கிறது. அந்த குதிரைப்படைக்கு நம்மளுடைய கோயிலிருந்து புறப்பட்டதனுடைய அடையாளம் இன்றும் நம்மளுடைய வைரவன் கோயிலில் இருக்கின்றது. வைரவன் கோயிலினுடைய அடுத்த பெருமை ஏர் அழிஞ்சி மரம். நம் கோயிலில் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு ஆட்சியவர்கள் நம்முடைய வைரவன் கோயிலில் பிறந்து மற்ற கோவில் திருமணமானவர்கள். ஆனால் பிள்ளை இல்லை. கடும் தவம் இருந்து பார்க்கிறார்கள், பிள்ளை உண்டாகவில்லை. மிக கவலையோடு ஆத்தா வீட்டுக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு சாமியார் வருகிறார். அவரிடம் பிள்ளை வரம் கேட்கின்றார். அந்த சாமியார் ஒரு குச்சியை கொடுத்து, உங்களுக்கு எங்கு மன நிறைவு இருக்கிறதோ அந்த இடத்திலே இந்த குச்சியை ஊண்டுங்கள் என்று சொல்லி உங்களுடைய குலம் செழிக்கும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். ஆட்சி அவர்கள் எங்கு வைக்கலாம் என்று யோசனையோடு இருக்கிறார். நாம் பிறந்த ஆத்தா வீட்டு கோயில் வைரவன் கோயில் வைத்து விடலாம் என்று அங்கு கொண்டு வந்து அந்த குச்சியை வைக்கின்றார். இன்று அந்த குடும்பம் சீரும் சிறப்பும்போடு இருக்கிறார்கள். இன்று வரை அவர்களை நினைத்து படைப்பு நடத்தி வருகிறார்கள். எப்போ நீங்கள் வைரவன் கோயிலுக்கு போனாலும் அந்த ஏர் அழிஞ்சி மரத்தை வணங்கி செல்லுங்கள், குலம் செழிக்கும். பல பெருமைகள் வைரவன் கோயிலே உள்ளது. நேரத்தின் அருமை கருதி இந்தவுடைய புதிய நிர்வாகத்திற்கு சில வேண்டுகோளை வைத்து நான் விடைபெற நினைக்கின்றேன். மதுரை நகரத்தார் சங்கத்திலே நாங்கள் 3 பிரிவுகளாக பிரித்திருக்கின்றோம். முதியோர் நலங்காக்கின்ற ஒரு விழா, பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக உதவுவதற்காக ஒரு கமிட்டி, விடுதியை பராமரிப்பது. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. இதிலே நாங்கள் பதவியேற்ற ஒரு 11 மாத காலத்திலே என்ன செய்திருக்கிறோம் என்றால், 65 வயதுக்கு மேல் எதவாக உள்ளவர்களுக்கு பென்ஷன் திட்டம், முதியோர் நலங்காக்கின்ற விழா ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலேயே ஒரு நல்ல ஸ்பீக்கரை வைத்து அவர்களுக்கு மதிய உணவு கொடுத்து நாங்கள் செய்து வருகிறோம். அந்த வேளையில் தான் நம்மளுடைய பங்காளி புதுவையில் சரவணன் சார்களை அழைத்தோம். ஆனால் நாங்கள் ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறோம். முதியோர் அவர்களுக்கு யார் பேச வந்தாலும் பணம் கொடுப்பதில்லை என்று ஒரு கோட்பாடு வைத்திருக்கின்றோம். அப்படி நான் சரவணன் சார்கிட்ட சொன்னேன், நீங்கள் சென்னையிலேருந்து வர்றீங்களே, நாங்கள் இங்கே ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறோம், பணம் கொடுப்பதில்லை என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார்,
நகரத்தாரிடம் பேசுவதற்கு நான் பணம் வாங்குவதில்லை என்று சொன்னார். அவர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்டுகின்றேன். திருமண சேவையை பொறுத்தவரைக்கு ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சங்கத்திலே நடைபெற்று வருகிறது. இது முதியோரை பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் 10th +2 படித்த எங்களுடைய உறுப்பினருடைய குழந்தைகள் இப்போ கொடுத்தீங்களே, அது மாதிரி கேஷ் அவார்டு 5000, 3000, 2000 ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். உயர் கல்விக்கு 51 பேருக்கு 10,000 வீதம் 5,10,000 ரூபாய் பழவாங்குடி திரு சேகர் வீரப்பன் அவர்கள் மூலம் கொடுத்து வருகின்றோம். +2 10th படிக்கின்ற மொத்த விண்ணப்பம் வந்தது 105, அவங்களுக்கு 2,000 வீதம் 2,10,000 ரூபா கொடுத்திருக்கின்றோம். நம் உறுப்பினர் பிள்ளைகள் படித்தவர்களுக்கு சிங்கப்பூரிலே வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது சமீபத்திலே துபாயிலே, அதாவது நம்மளுடைய கன்றமாணிக்கத்தினுடைய மெய்யப்பன் அவர்கள், போடி மெய்யப்பனுடைய சன் துபாயிலே இருக்கின்றார்கள், சரவணன் என்று பெயர். அவர்கள் எங்களுடைய சங்கத்தை அணுகி 5 BE படித்த மெக்கானிக்கல் படித்த பிள்ளைகள் வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இமெயிலிலே அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நம்ம பிள்ளைங்க 5 பேரை அனுப்பிச்சிருக்கோம். அவர்களுக்கு விசா வர காத்திருக்கிறது என்ற ஒரு நற்செய்தியையும் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல் எங்களுடைய நிர்வாகத்துக்கு கிடைத்த மிக பெருமை என்ன என்றால், 2024 நம் நகரத்தார் பிள்ளைகளுக்கு மதுரை தியாகராஜ கல்லூரியிலே செயலாளர் ஹரி தியாகராஜன் அவர்கள் 2 BE சீட்டு, 2 BCom சீட்டு கொடுத்தாங்க. இப்போ என் பேத்தியெல்லாம் சேர்த்தேன். இப்போ காலேஜில் இது அட்மிஷன் வந்து UKGக்கு 1 லட்சம் ரூபா செலவு, ஆனால் BEக்கு 16,000 ரூபா தான் செலவு. தியாகராஜா கல்லூரியிலே நம்மளுடைய அப்ளிகேஷனுக்குள்ள 2 பேருக்குள்ள செலவு 16,000 ரூபா பர் இயர். அதை எங்களுடைய சங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக கூட நான் கருதுகிறேன். இது பூராமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட். முதல்ல முதியோர்கள், அப்புறம் பிள்ளைங்க, அதுக்கடுத்து நம்மளுடைய விடுதியிலேயே இப்பொழுது மாடியிலே ஒரு 10 AC ரூம் கட்டி 17, 11, 24ஆம் தேதி திறப்பு விழா செஞ்சோம். 2வது மாடிக்கு செல்ல ஜான்சன் லிஃப்ட் வேலை முடிந்து இப்பொழுது அந்த 2வது மாடிக்கு லிஃப்ட்டிலே சென்று கொண்டிருக்கின்றோம். பின்னாடி ஒரு பேக் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். திருமணங்கள் நம்மளுடைய விடுதியிலே நிறைய முடிந்து கொண்டிருக்கிற மதுரை விடுதியிலே திருமணங்கள் நிறைய வந்து பேசி வர்றாங்க. அதுக்காக ஒரு மினி ஹால் 2வது மாடியில் கட்டியிருக்கோம். ஒரு 50 பேர் இருக்கிற மாரி கட்டியிருக்கோம். மதுரை விடுதியினுடைய கீழ்த்தளம் அனைத்துமே சென்ட்ரலைஸ்டு AC பண்ணி அதை தேவகோட்டை முத்துக்கருப்பன் செட்டியார் உமையாளாச்சி அவர்கள் அது டோனராக கொடுத்து சிறப்பாக நடத்தி வர்றோம். நீங்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு யார் வந்தாலும் தயவுசெய்து ரூம் போடாதீங்கள், நகர விடுதிக்கு வாருங்கள் என்று ஒரு அழைப்பினை உங்களுக்கு நான் விடுக்கின்றேன். அதே போல் விடுதியினுடைய பின்பக்கம் அனைத்தையுமே SS கேட்டாக போட்டு, அதுமாரி கரண்ட்டு அதிகமாக செலவாகிறது என்று நினைத்து கன்றமாணிக்கம் சோலார் நாச்சியப்ப செட்டியார் அவர்களை அணுகினோம். அவர்கள் நம்முடைய விடுதிக்கும் திருப்பரங்குன்றம் விடுதிக்கும் சோலார் போடுவதாக அந்த கூட்டத்திலே சொன்னார்கள். இன்று 3 மாதத்திலே அந்த வேலைகள் முடிந்து வரும். அதேமாதிரி திருப்பரங்குன்றம் மரகத விநாயகர் கும்பாபிஷேகம் கோயிலூர் அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக 3/7/2024 நடத்தி காட்டினோம். அனைவருடைய பாராட்டை பெற்றோம். அங்கு ஒவ்வொரு மாதமும் சங்கரட சதுர்த்தி மிக சிறப்பாக நடத்தி வருகிறது. 200 பேர் நம்ம நகரத்தார்கள் வந்து அதை சிறப்பாக நடத்திட்டு வரோம். அதுமாரி திருப்பரங்குன்ற நகர விடுதி அனைத்தையுமே பெயிண்ட் பண்ணி சிறப்பான முறையிலே அதை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்தியன் பேங்கினுடைய லோன் மேளா நம்முடைய விடுதியிலே நடத்தி DGM MV பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு லோன் மேளாவை துவக்கி வைத்தார்கள். நகரத்தார்கள் அதில் பெரும் பயனடைந்தார்கள். நிறைய பேர் அதில் வந்து பயனடைந்தார்கள். மதுரையிலே நமக்கு ஒரு புத்தக்கடையிலே சிவமடம் இருக்கிறது. அந்த ஊராட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று, ஏன்னா நம்ம சிவமடம் நடத்துவது என்பது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதுக்காக அந்த ஊராட்சிக்கு கேட்டுக்கொண்டதின் பேரில் ஃப்ரிஷர் பாக்ஸ் ஒன்றும் அது மாருதி வேனுக்காக 2 லட்சம் ரூபாயும் கொடுத்து அந்த நம்மளுடைய ஸ்மூத்து ரன்னிங் அதை உருவாக்கினோம். அதுமாரி மதுரையில் இருக்கக்கூடிய 3000 மெம்பரையும் அந்த செயலி மூலமாக ஒன்றிணைத்து அந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றோம். இப்போ நீங்கள் மதுரையில் வந்து நீங்கள் மதுரை ஆப் அப்படின்னு போட்டால் மதுரை நகரத்தார் சங்கம் வரும். அதில் 3000 பேரை நீங்கள் ஒரு செகண்டில் நீங்கள் அந்த அட்ரஸை எடுக்கலாம். அதுமாரி ஒரு ஆப் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். அதுமாரி சென்னை கற்பக நகர் இன்ஜினியரிங் காலேஜ் வருகின்ற 2025ஆம் ஆண்டு முதல்
மதுரை நகரத்தாருக்கு ஒரு பிஇ சீட்டு வித்து ஹாஸ்டல் வசதியுடன் தருவதாக டாக்டர் அண்ணாமலை எம்பிபிஎஸ் டிஆர்த்தோ அவர்கள் சொல்லியுள்ளார்கள். மினிஸ்டர் ரகுபதி சார் சன் இப்போ வந்திருந்தாங்க, அவங்க ஒரு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. மதுரையில் புதிய ஜென்ரேட்டர் இப்போ காசியில் எப்படி கரண்ட் போச்சுன்னா அடுத்த செகண்ட் கரண்ட் இருக்குமோ அதுமாரி மதுரையில் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீட்டு விடுதி கம்ப்ளீட்டு 2 செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் புதிய ஜென்ரேட்டர் வச்சு பண்ணியிருக்கோம். அதுமாரி பின்னாடி உள்ள தரைத்தளம் ஃபுல்லாக ரூஃபிங் பண்ணியிருக்கோம். அதுமாரி சங்க உறுப்பினர்களுக்கு 2024-25 கேலண்டர் தேவகோட்டை ஆரம் அண்ணாமலை செட்டியார்கள் நம்ம வைரவங்களுடைய துணைத் தலைவர் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுதான் எங்களுடைய 11 மாத சப்ஜெக்ட். வருகின்ற 2026 ஜனவரி மாதம் நடக்க இருக்கின்ற காசி தேர்தலிலே தலைமைக்கு நிற்கின்றேன். 76 ஊர் நகரத்தார் பெருமக்களிடமும் உங்களிடம் வாக்கு கேட்பேன். வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுதே உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுவதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, எல்லோரும் பிறக்கும் உழைக்க காணுகின்றேன் என்று வாசுப்பா மாணிக்கனாரின் பாடலோடு என் வாழ்வில் பிறருக்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே வாழ்த்துரை வழங்க வந்துள்ள நமது தலைவர் வைரவன் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தை சார்ந்த திரு திட்டானி அண்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அதை சொல்லி முடித்தோன்னு நான் மேடைக்கு வரலாம். அவர்கள் பி அழகாபுரியை சார்ந்தவர்கள். தையனார் வகுப்பு, வைரவன் கோயிலில் பெரிய வகுப்பு இருக்குது, தையனார் வகுப்பு இருக்குது. தையனார் வகுப்பை சார்ந்தவர், கடின உழைப்பாளி, கம்பீர தோற்றம் உடையவர். என்னை திட்டக்கூடாதுன்னு. 2வது நான் எழுதலை, தொழிலதிபர், சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர். நல்ல கைத்தட்டலாமே, நல்லா தானே சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் வைரவன் பட்டியில் நமது புள்ளியாக அவதரித்தவர். கண் அசைவில் அனைத்து காரியத்தையும் கச்சியமாக திறம்பட செய்துவர். இதெல்லாம் எதுக்குன்னா பின்னாடி சொல்கிறேன். மார்த்தாண்ட பைரவரை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வரலாறை வெளிக்கொணர்ந்தவர் என்று சொல்லலாம். வைரவன் எங்கே பார்த்தாலும் சொத்து மீட்புக்குழுன்னு அங்கங்கே பார்க்குறோம் எல்லா வாட்ஸ்அப்லேயும். ஆனால் உண்மையாக நடந்தது இன்றைக்கி 300 ஏக்கர் வரைக்கும் நம்ம வைரவருக்கு சொந்தம் இருக்குன்னு மீட்டு எடுத்திருக்காங்க. அது இன்னும் எவ்வளவுன்னு சொல்லலை. எனக்கு வந்த தகவல் படி 300 ஏக்கர் அவங்க இப்போ மீட்டு எடுத்திருக்காங்களாம். நகர வைரவன் பட்டியின் தலைவர். அது மட்டுமல்லாமல் இப்போ சமீபமாக ஒரு வருட காலமாக தான் எனக்கு அவங்க அனுபவம். 64 வைரவர் யாகம் அற்புதமான முறையில், அதாவது நம்ம வைரவர் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மார்த்தாண்ட பைரவராக இங்கே வீற்றிருக்கின்றார். நமது ஹார்ட்டுக்கெல்லாம் உண்டான கடவுள் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க நம்ம கவலை? அதாவது பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கோம் வைரவரால். அதனால நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. 76 ஒரு நகரத்தார் பெருமக்களையும் ஒன்று சேர்த்து 3 நாட்கள் திருவிழா, அந்த வைரவம்பட்டியே அங்கே கொள்ளாத அளவிற்கு அற்புதமான முறையில் பெரிய ஒரு யாகம் நடத்துறதே பெரிய விஷயம். யாக தரிசனம், பாவ விமோசனம் என்பதற்கேற்ப 64 யாக குண்டங்களை அமைத்து, ஏன்னா அதில் எனக்கு 2 நாள் அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் தான் அந்த வைரவர் யாகத்தை பற்றி பேசினேன். இப்போ கூடிய விரைவில் ஒரு திருமண மண்டபம் திறப்பு விழாவும் காணவிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அதை பாருங்கள். அவங்க அந்த பிரிவில் நான் பெருமைக்கு சொல்லலை. கூடிய விரைவில் ஒரு திருமண மண்டபம் வைரம்பட்டியில் திறப்பு விழா காண இருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் பிரிவில் தான் வெள்ளி ரிஷப வாகனம். இந்த வெள்ளி ரிஷப வாகனம் என்று சொன்னால் நம்ம முதல்ல நினைத்து பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் இப்போ வர இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் 5ஆம் நாள் திருவிழாவில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வெள்ளி ரிஷப வாகனம். நம்ம வைரவன் கோயிலில் அந்த வெள்ளி ரிஷப வாகனம் இவங்க பிரிவில் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் விளக்கம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 5:30 மணிக்கு எனக்கு இந்த மீட்டிங்கை முடிக்க சொல்கிறாங்க. அன்னார் அவர்களை அவர்களுடைய சிறப்புரை இங்கே வாழ்த்துறை வழங்கும்படி மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியதில் 90% மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு வைரவன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் எனக்கு ரொம்ப வேலை இல்லை. வணக்கம் நன்றின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம சரவணனுக்கு ஆரம்பத்தில் நம்ம வைரவன் கோயிலில் வர்ணனையாளராக
கொடுத்து மிக சிறப்பாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடலைன்னு ஏதோ வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னைய பாராட்டு போத்தான் பார்ட்டாக செஞ்சார். முதல்ல சால்வை போத்துனாங்க. சரி, நம்மளுக்கு சால்வை மட்டும்தான், அவர் ரொம்ப பண்ணியிருக்காரு, அதனால் நினைவு பரிசுலாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த நினைவு பரிசு அப்படின்னு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த நம்ம வைரவர் இந்த படத்தை, அதாவது சென்னை வாழ் வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பு என்ற அச்சிட்ட ஒரு மெமெண்டோ தந்தார்கள். சரி, அவர் நினச்சி தான் இருக்கார், ஏதோ மிக சிறப்பாக தொகுத்து வழங்குவார். நடுவில் ஏதோ ஒரு பேப்பர் விட்டு போச்சு, அதனால் நம்மளை விட்டுட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய அதை கண்டுபிடிச்சேன். போன இதே சென்னை வாழ் வைரவங்கோயில் நகர்த்தார் நல அமைப்பு துவக்க விழாவில் அவருடைய உரையை கேட்டுத்தான் மறுபடியும் நாங்கள் இப்போ அதிலிருந்து எந்த கும்பாபிஷேகமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரவணனுடைய வர்ணனை இல்லாமல் இருக்காது. அந்த வகையிலே சரவணனுக்கும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்து கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சீர்வளர்சீர் நாராயண ஞான தேசிய சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பின் ஆலோசகராக, கௌரவ ஆலோசகராக இருக்கும் சீராளன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விழாவிலே நீங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று உங்கள் தலைவர் இஎம்சி பழனியப்பன் அவர்கள் என்னை ஃபோனிலே தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப மென்மையாக பேசினாங்க. அப்போ அவங்க பேசும்போது சோனா டவர் அப்படின்னு வந்துச்சு. பெங்களூரில் ஒரு சோனா டவர் இருக்குது. நான் அவங்க நம்ம வைரவங்கோயில் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன இல்லை, அங்கே தான் ஆஃபீஸ், ரொம்ப அடக்கமாக ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்போவுமே பெரியவங்க அடக்கமாக தான் இருப்பாங்க, நம்ம மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிண்ணே அப்படின்னு அந்த டேட் அன்னைக்கு 5/6 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 5/6 நம்ம வைரவங்கோயிலில் திருவிழா நடக்குது. இப்போ அவர் நம்ம நாராயண கோவிந்தன் சொன்னார் இல்லையா வைரவங்கோயிலை பற்றி, என்னையை விட அவங்க எல்லாருக்குமே வைரவங்கோயிலை பற்றி கூடுதலாக தெரிந்திருக்கின்றது. அந்த சண்பகாசஷ்டி திருவிழா நடக்குது. அன்றைக்கி சூரசம்ஹாரம் எப்படி செல்வது என்று யோசனித்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் உங்கள் கல்யாண சுந்தரம் அவர்கள், அன்னை அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, உங்களுக்கு இதுவாக தான் இருப்பாங்க இல்லையா, 5/6 இல்லை 8ஆம் தேதி தான் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. 8ஆம் தேதினா நான் உறுதியாக வரேன் அப்படின்னு சொன்னேன். ஒப்புக்கொண்டு அப்புறம் பார்க்கும்போது நியாயமாக இந்த வைரவன் நகரத்தார் மதுரை நகரத்தார் சங்க தலைவருக்கு முன்னாடி என்னை போட்டுக்கணும். எப்போவுமே நல்ல பேச்சாளர்கள்லாம் கடைசியாக தான் வருவாங்க. இந்த மாதிரி கத்துக்குட்டி பேச்சாளர்லாம் முன்னாடி விட்டுருவாங்க. என்னன்னு தெரியல, மரியாதை கருதிய என்னமோ நான் வைரவனுக்கு அப்புறம் என்னை போட்டிருக்காங்க. அவருக்கு அப்புறம் நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பூரா சகல தொன்றையும் பேசிவிட்டார்கள். இவருக்கு எப்படி இவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 11 மாதத்தையில் இவர் செய்ய வேண்டிய செயல்கள் பாக்கி இல்லை. இங்கே வரும்போது கூட ஒரு ப்ரிப்பேர் பண்ணி இதுதான் பேசுகிறது, இதுதான் பண்ணுறது அப்படின்னு டைப் அடித்து கொண்டு வந்திருக்காங்க. நான் பேசோன்னாங்க ஏதாவது வாழ்த்துறை தானே, அங்கே போயிட்டு இருக்கவளை பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்போடு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளவும் உண்மை. இது சாதாரண ஆள்களால் பண்ணவே முடியாது. இவரோட கூட உள்ள
சக நிர்வாகிகள்லாம் இவர் நடக்கிறாரு, அவங்க ஓடிட்டு வராங்க. அந்த அளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்மானமாக, எதையும் சும்மா நினச்ச உடனே பண்ணுறதெல்லாம் இல்லை. அவர் புள்ளி போட்டால் அதுபடி நடக்கும். என்னடா இவ்வளவு விளக்கமாக சொல்கிறாரே என்ன அப்படின்னா, கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, காசிக்கு நான் நிற்கிறேன், எனக்கு எல்லாரும் ஆதரவு தரணும்னு சொல்லி. அப்போ நம்ம வைரவன் கோயில் எல்லாருமே, நம்ம இதுக்காக சொல்கிறதில்ல, ஒரு அறிவுஜீவி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஜீன் அப்படி ஐயா இருக்காங்க, கோயிலூர் சாமிகள் இருந்தாலும், அந்த நம்ம வைரவன் கோயிலுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வைரவன் அவர்கள். அவர் தீர்மானம் போட்டால் ஈஸியாக அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இதை சொல்லி அதை சொல்லி மாற்றி சொல்கிறதெல்லாம் முடியவே முடியாது. இதுக்காக அவர் வம்பேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்மெல்லாம் ஒரு தீவிரவாதியாக, அதாவது தீவிர செயல்பாடு உள்ளவர்களாக, நினைத்ததை செய்பவர்களாக இருந்த காரணத்தினால் வைரவன் கோயிலுக்கு அந்த ஒரு பேர் வந்தது. தலைவர் அது கொஞ்சம் ஆதங்கமாக சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஜீனியஸுக்கெல்லாம் அப்படி தான் வரும், வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. தான் சரி என்று நினைத்ததை மிகச்சரியாக கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய இவர்களாக வைரவன் கோயில் நகரத்தார்கள் இருப்பதனாலே அந்த பேர்பட்ட பேர் வந்தது. அது ஒன்றும் தவறு இல்லை. எந்த நேரத்தில் வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த நேரம் மட்டும் பண்ணால் போதும். எப்போவுமே வளைஞ்சிக்கிட்டே இருந்தால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் கிட்டத்தட்ட 50 இல்லை, இன்னும் கூடுதலான வருஷங்கள் இடையிலே நம்மளுடைய சொன்ன மாதிரி 390 ஏக்கரில் 196 ஏக்கர் நம்ம வைரவன் கோயில் சங்கத்துக்கு சொந்தமானது. ஒரு 96 ஏக்கர் ஹெச்ஆர்என்சி தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. தேவஸ்தானம் சொந்தம்னா அவங்க சொந்தம் இல்லை, கோயிலை சார்ந்த நிலம். அந்த நிலத்தை விற்கவோ வாங்கவோ பண்ண முடியாது, விருத்தி அம்சம்தான் பண்ணணும். நம்மளுடைய பயிலால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இப்போ நம்மளுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய 186 ஏக்கர் நிலமும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக எந்தவித வருமானமும் இல்லாமல், நம்ம உள்ளுக்கு நுழையக்கூட முடியாமல் இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தது. எல்லோரும் வர வேண்டியது, அங்கே போக வேண்டியது, அவங்க ஆய்வுன்னு கத்த வேண்டியது, திரும்பி வந்துட வேண்டியது, இப்படி தான் இருந்துச்சு நிலைமை. வருமானங்கிறது இல்லை. ஏன் இப்படி போய் நிலத்தை வாங்கி வச்சாங்கன்னா, அந்த காலத்தில் வருமானங்கிறது விவசாய வருமானம் தான். அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை கொண்டு துறவு செய்து கோயில் நடத்தி வந்தார்கள். நம்ம வைரங்கோயிலில் இருக்க களஞ்சியம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கூட இல்லை, 2000 மூட கொள்ளளவு உள்ள அவ்வளோ பெரிய களஞ்சியம், அவ்வளவு நெல் வந்து இருக்கிறது. இப்பொழுது 1 மணி நெல் கூட வருவதில்லை. அவர்கள் பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை கலெக்டர் ஆர்டர் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் சர்வேயர்கிட்டருந்து சொல்லி இப்போ நில அளவுதார்ந்து கிட்டத்தட்ட 146 ஏக்கர் நம்ம கையகப்படுத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்வோம். அப்புறம் நம்ம தலைவர் அவர்கள் ஏதாவது ஒரு கல்லூரி, தொழில் கல்லூரி நிறுவனால் நல்லது, அதுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்வேன் என்று சொன்னார்கள். அதை எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. அது தெய்வ வாக்காகவே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த நிலத்தை எடுக்கும்போது முழுக்க விவசாயம் சார்ந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் நடத்தலாம் என்ற உணர்வோடு தான் இருக்கின்றோம். அது தெய்வ சங்கல்பத்தால் நடந்தால் நம் பகுதிக்கு அந்த விவசாயம் சார்ந்து உள்ள தொழில்களும் மற்றும் பெருமை அடையும். ஒரு 2 கண்மாய்க்கு உள்ள பாசன வசதி உள்ள நிலங்கள்
அந்த கம்மாயிலிருந்து நீர்வரத்து வருகிறது. அது அந்த கம்மாயே நமக்கு சொந்தமானது. அதனுடைய விவசாயம்தான் இந்த 186 ஏக்கரில் உள்ளது. வேறு யாருக்கும் அதில் எந்தவித பங்கும் கிடையாது. நடுவில் 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது முழுமையாக கையகப்படுத்தி விட்டு நம்ம கைவசம் வந்தால் அந்த மிக சிறப்பாக அது ஏதோ ஒரு கல்லூரி நடத்த ஏதுவாக இருக்கும். அதற்கு வழிவகை செய்து பங்காளிகள் ஆகிய உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு சென்னை வாழ் வைரங்கோயில் நகரத்தார்கள் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு இந்த அமைப்புக்கு முன்னோடிகளாக இருந்த புரவலர் AVKM காசிநாதன் செட்டியார் அவர்களுக்கும் கௌரவ தலைவர் ராஜமாணிக்கம் வளையப்பட்டி அவர்களுக்கும் கௌரவ ஆலோசகர் ராஜாமணி முத்துகணேசன் அவர்களுக்கும் சீராளன் தேவோட்டை அவர்களுக்கும் தலைவர் EMC பழனியப்பன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் காளிதாசன் அவர்களுக்கும் செயலாளர் C கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் துணைச் செயலாளர் CTS சண்முகம் அவர்களுக்கும் பொருளாளர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பொருளாளரை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நான் பொறுப்பு ஏற்ற உடனேயே கோயிலுக்கு வேண்டிய அனைத்து ஸ்டேஷனரி சாமான்களும் பேப்பர் முதலில் நான் தருகிறேன் என்று சொல்லி முதல் ஆண்டே தந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த ஆண்டும் தந்திருக்கின்றார்கள். அவர் இனிமேல் எப்பொழுதுமே நானே உங்களுக்கு கோயிலுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் ஸ்டேஷனரி பொருட்கள் பேப்பர் மற்ற அனைத்தும் நான் தருகிறேன் என்று சொல்லி சொன்னமைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு என்னையும் இங்கு பேச அழைத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அரிமளம் கண்டெடுத்த முத்து, நகரத்தார் சொத்து பாதுகாப்பில் இவர் ஒரு கெத்து. தமிழக மற்றும் மத்திய அரசு விருது பெற்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. வாரணாசி சிக்ரா நந்தவனம் மீட்புக் குழுவில் முக்கியமானவர். நகரத்தார் நலன் அறக்கட்டளை மூலம் வயதில் மூத்த 73 நகரத்தார்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு அங்கே உணவு கிடைக்க உதவுகின்றார்கள். நல்லா கைத்தட்டலாமே. நகரத்தார் வேர்களை தேடி அறக்கட்டளை வாயிலாக 16 இடங்களில் 5 முதல் 12 வயதுக்குட்பட்ட 548 குழந்தைகளுக்கு 63 ஆசிரியர்கள் வாயிலாக ஏட்டுக்கல்வி முறையில் ஆத்திச்சூடியை நகரத்தார் மரபையும் கற்பிக்க துணை நிற்பவர். தலை சிறந்த அமைப்பாளர், இடைவிடாது உழைப்பவர். காசி விஸ்வநாதர் ஆலயமும் கோவிலூர் மடமும் இணைந்து செய்யும் அன்னதானத்திற்கு கோவிலூர் சாமிகளுக்கு இவர் உதவிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மாத்தூர் கோவிலை சார்ந்தவர். மாத்தூர்னு சொன்னோன்னா இது 2 மட்டும் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிவிடுவேன். பேசுகிற இடத்துலலாம் மாத்தூரில் ரொம்ப சிறப்பு. மாப்பிள்ளை நந்தின்னு என்ற ஒரு சிறப்பு இருக்குது. அந்த நந்தியை போய் வணங்கினால் கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் ஆகும்ன்ற ஒரு சிறப்பு அங்கே. அது மட்டும் இல்லாமல் கலங்காத கண்ட விநாயகர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த விநாயகரை நாம் வணங்கினால் எந்த கலக்கமும் இல்லாமல் வாழ்வில் நாம் வெற்றி பெறலாம் என்பதற்கு நம் முத்துக்குமார் அண்ணன் கூட எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அன்னார் வருக, உங்களது சிறப்புரையை தருக. நன்றி. இந்த மேடையில் இருக்கவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என சொல்ல விட்டு போனதெல்லாம் சொல்லிடணும். கோயிலூர் சாமிகள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய மாற்றம் நகரத்தார் சமூகத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. பார்லிமெண்ட்டில் முதல்ல போன சாமிகளில் நம்ம சாமி ஒருத்தங்க. இன்றைக்கி இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சாமிகிட்ட ஆசி வாங்கியிருக்காங்க. இது நம்ம நகரத்தாருக்கு கிடைத்த ஒரு பெருமை. ஒரு வேதாந்த மடம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய மடாதிபதியாக சாமி இருக்கிறாங்க. நம்ம நகரத்தாருக்குன்னு இருக்கிற ஒரு மடாது. அப்படிப்பட்ட மடத்துக்கு பெரிய பாக்கியம் என்னன்னாக்கா, சுவாமிகள் வந்ததுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலில் நித்தியப்படி பிரசாதம் என்ன செய்கிறாங்களோ நைவேத்தியத்துக்கு அந்த பொறுப்பும் கோயில் சார்பாக அங்கே 58 வேத பாடசாலை இருக்குது. 58 வேத பாடசாலை காசியில். அதில் 3500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு மதிய உணவு கொடுக்குற பொறுப்பு சாமிகிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னாக்க, சுவாமிகள் ஒரு டெமோ காமிச்சாங்க. ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் உணவை சுத்தமாக தெளிவாக டெலிவரி பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே நிறைய பேர் இஸ்கான் பெரிய பெரிய ஆள்லாம் போட்டிக்கு வரான். அனைத்தையும் மீறி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது நம்ம நகரத்தார் செய்த பாக்கியம். சுவாமிகள் நம்மளுக்கு கிடச்சிது.
அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எல்லோரும் போய் கொடுத்துட்டு வருவோம். ஆனால் யாரும் காசி விஸ்வநாதர் கோயில் சார்பில் செய்கிற பொறுப்பு கிடையாது. சுவாமிகளுக்கு மட்டும்தான் அந்த உத்தரவு கிடச்சிருக்குது. காசி விஸ்வநாதர் கோயிலுடன் இணைந்து செயல்படும் பொறுப்பு நம்ம கோயிலூர் மடாதிபதிக்கு தான் கிடச்சிருக்கு. இது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அதை பற்றி சுவாமிகள் பேசும்போது விளக்கி சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லை, ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு சுவாமிக்கு அழைப்பு போயிட்டு வந்தாங்க. அதுமாரி மத்திய அரசாங்கத்தின் ஒவ்வொரு விழாவிலையும் சாமிக்கு ஒரு அழைப்பு இருக்குது. இது எதனால் அப்படின்னா, காசியில் அவங்க செய்கிற தர்மம், கோயிலூர் மடத்திலிருந்து அவங்க செய்துட்ருக்கிற தர்மங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க திருநெல்லை அப்படின்னு ஒரு மாதாந்திர புஸ்தகம் வந்துக்கிட்டு இருக்குது ஆன்லைனில், ஃப்ரீ தான். அது உங்களுடைய ஃபோன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் அந்த புஸ்தகம் வருது. அதில் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சொல்லப்படுகிறது. அதில் தர்மங்களும் இருக்குது, உதவிகளும் இருக்குது. பயன்படுறவங்க படித்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். அதில் நீங்கள் எல்லாம் மெம்பர் ஆகணும், படிக்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். அதே மாதிரி ஒரு மடாதிபதி கோயில் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒரு மடம் இருக்குது, ஒரு ஆதீனம் இருக்கிறாங்க. நம்ம மடாதிபதி தான் 1808 அவ்வளோ பெரிய கொற்றாலீஸ்வரர் கோயிலை கோயிலூரில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பட்டத்தில் இருக்கிற நம்ம சுவாமிகள் தான் தென் சபாநாயகர் கோயிலை, எப்படி சிதம்பரத்தில் நடராஜர் இருக்காரோ அதே போல் நடராஜர் கோயிலை கோயிலூரில் கட்டியிருக்கிறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற பூஜைகள் அனைத்தும் இங்கேயும் நடக்குது. அங்கே பூஜை பண்ணுற தீட்சிதர் இங்கேயும் பூஜை பண்ணுறார். யாரெல்லாம் சிதம்பரத்துக்கு போக முடியலையோ அவங்கெல்லாம் நல்ல நாள் பெரிய நாளைக்கு தென் சபாநாயகர் கோயிலில் போய் கோயிலூரில் சாமி கும்பிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஐதீகமாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்மளுக்கு சாமிகளால் கிடச்சிருக்குது. அண்ணன் பேசல சொன்ன மாரி டிஜிட்டலைசேஷன், எல்லா புத்தகங்களையும் லைப்ரரியில் கிட்டத்தட்ட 6000 புக்குக்கு மேலே இப்போ பண்ணிட்டாங்க. உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் ஆன்லைனில் அந்த புக்கை பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு புஸ்தகங்களை சேமித்து வைக்கிறாங்க, ஆன்லைனில் கொண்டு வராங்க, பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. சென்னையில் நடக்கிற வெளிநாட்டு பட திருவிழாக்களில் இங்கே போடப்படுகிற படம் கோயிலூரில் காமிக்கப்படுகிறது. அது சாமியால் ஏற்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். கோயிலூரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, படித்து முடித்தோன்னே வேலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் கோயிலூர் சாமிகள் வந்ததுக்கப்புறம் நடந்துகிட்டு இருக்கிற முன்னேற்றங்கள். அதனால் நம்ம எங்கே வசதியில் படிக்க வைக்கல நிற்கிறோமோ அதெல்லாம் தப்பு. வாய்ப்பு நிறைய இருக்குது, நாம் இன்னும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம். அதை பயன்படுத்திக்கணும். அடுத்து ஐயப்பா இண்டஸ்ட்ரீஸ் அண்ணன், யாருமே அண்ணன் இன்றைக்கி உடனே ஊரில் பணம் கொடுத்து இன்றைக்கி டொனேஷன் உடனே பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டாங்க. ராஜமாணிக்கண்ணனை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ணனை விட அண்ணன் குடும்பத்தாரில் இன்றைக்கி என்சிசியில் உமா மெய்யப்பன் பெரிய பெரிய லெவலில் பையங்களை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸுக்கு. என்சிசியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்க குடும்பத்தை அணுகுனா போகிறோம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி மல்லிகா தியாகராஜனாச்சு நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறாங்க, டிஸ்பியூட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அண்ணன் அவங்க வழி வழியாக அந்த தொண்டுகள் செய்துட்டு வராங்க. அண்ணன் பெரிய பாராட்டுகள்னு. அது மட்டும் இல்லை, இந்த கல்வி உதவிங்கிறத நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்படி 10,000 கொடுக்குறத வைரவன் கோயில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பிள்ளைகளை அடாப்ட் பண்ணிவிட்டு முழுமையாக படிக்க வைங்க. அவருக்கு 50,000 ஃபீஸா, 20,000 ஃபீஸா, 15,000 ஃபீஸா, அதை நீங்களே கட்டுங்க, நீங்களே படிக்க வைங்க. 100 பேரை படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக 10 குடும்பத்தை நீங்கள் படிக்க வச்சு முன்னேற்றினீங்கன்னா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். இது என்னுடைய கோரிக்கை, கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து மதுரை தலைவர் அண்ணன் அவங்களுடைய ஆண்டறிக்கை மாரி படித்து முடிச்சுட்டாங்க, என்னென்ன செஞ்சிட்ருக்கிறேன்னு. உண்மையிலே சிறப்பு. அவ்வளோ பணி செய்கிறதுனால சொல்கிறாங்க, எங்கள் நகரத்தார் ரூட் சார்பில் பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு அவங்களும் அவங்க நிர்வாகிகளும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி. மதுரையில் இன்றைக்கி இவ்வளோ பிள்ளைங்க 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க அங்கே கூடி படிக்கிறாங்க. அதுக்கு அனைத்து சப்போர்ட்டும் அண்ணன் செய்கிறாங்க. அதுக்காக எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்ண்ணே உங்களுக்கும் உங்கள் நிர்வாகிகளுக்கும். அடுத்து இஎம்சி அண்ணன், இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் போய் படுத்துட்டு பார்த்தா மேலே உத்தரம் தெரியுது, தேக்கு மரமாக இருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது ஏனா மூணா குடும்பத்தார் தான். பர்மாவில் இருந்து அத்தனை தேக்கும் சென்னைக்கு வந்திருக்கு. நம்ம செட்டிநாட்டுக்கு வந்திருக்குதுன்னா
பர்மாலேருந்து கடலில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்களுக்கு மர அறுவை ஆலை அங்கே இருந்தது. நாங்கள் வந்து பர்மாவுக்கு பார்க்க போன பொழுது NNJன்னு சொல்லுவோம், அவங்க டூர் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போகும்பொழுது அண்ணனுடைய மில்லெல்லாம் காமிக்கிறாங்க. இதான் ஏனாமோனா விட்டு மில்லு, இங்கே இருந்து தான் மரமெல்லாம் போணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தை வெட்டுவாங்களாம், அதை கூறு பண்ணிவிட்டு பென்சில் சீவர மாரி அதில் விலாசம் எழுதி ஓட்டை போட்டு கடலில் கோத்து விட்ருவாங்களாம் கப்பலில். அது மிதந்து நாகப்பட்டினத்துக்கு வந்துடுமா. அந்தமாரி கொண்டு வந்த குடும்பம் இன்றைக்கி அண்ணன் செய்கிற தர்மம் ஆட்சிக்கு தெரியாது, ஆட்சி செய்கிற தர்மம் எங்கள் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்த குடும்பம் இன்றைக்கும் பண்ணுறாங்க. நகரத்தார் நலன் அமைப்பு மூலமாக நிறைய பேர்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாலும் கேட்குறதில்ல. அண்ணன் பணம் வேணும்னா உடனே அனுப்பிச்சிட்றாங்க. அதுமாரி தொன்று தொட்டு செய்துட்டு வராங்க. அவருடைய சேவை சொல்லிட்டு அதாவது சொல்லாமலே செய்கிற குடும்பம். இன்றைக்கி நம்மளுக்காக ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னால் செய்வாங்க. அவங்க உங்களுக்கு தலைவராக வந்திருக்கிறது மிகச்சிறப்பு. இந்த ஆண்டு இது இன்னும் சிறப்பாக வளரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா காலையிலேருந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லா பக்கமும் பிஸியாக இருந்தாங்க. இப்போ தான் பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து செட்டில் ஆகிருக்குது. இல்லைன்னா அதுக்கு தான் சுற்றிக்கிட்டே இருந்தது. உள்ளபடியே ஒரு கூடி மகிழ்தல் இன்றைக்கி நடந்தது. அது பாராட்டுக்குரியது. நிர்வாகிகளுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அடுத்தது திட்டாணி அண்ணா வந்திருக்கிறாங்க. வைரவம்பட்டி இன்றைக்கி மாறி இருக்குது. எலெக்ஷனில் இவ்வளோ சிறப்பாக ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை பற்றி ஒரு கருத்து இருக்குதுங்க. இந்த தேர்தல் நாள் நம்மளுக்குள்ள விரோதம் வளருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. எங்கெல்லாம் தேர்தல் கடுமையாக இருக்கோ அங்கெல்லாம் எதிரணி வந்து எதிர்த்து செயலிடுறாங்க, காரியங்கள் நடக்காமல் போயிடுது. இது பற்றி நான் சாமிகள்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, காலப்போக்கில் எல்லாம் சரியாகும்ப்பா, யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ எல்லாரையும் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, குழுக்கு சீட்டு போட்டு யாரை தேர்தல்கிறாங்களோ அதோடு நிப்பாட்டிடுங்க. நீங்கள் ஓட்டு போட்டால் தானே எதிர்ப்பு வருது. கடவுளாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார், நல்லவராகவே இருக்கட்டும். அந்தமாரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்காது, இந்த எதிர்ப்புங்கிறது வராது. நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் வாழ்ந்து நல்லா இருந்திருக்கிறோம். சண்டை போட்டு நிறைய சண்டை போட்டு இழந்திருக்கிறோம். இந்த சண்டை போடாமல் இருக்கணும்னா தேர்தல் நடைமுறையில் கொஞ்சம் மாற்றம் வேணும். அதை பெரியவங்களாம் பார்த்து முடிவு பண்ணால் சிறப்பாக இருக்கும். நாம் ஒற்றுமையாக இருந்த வரைக்கும் நம்மள்ட்ட யாரும் கிட்ட வர முடியல. தமிழ்நாட்டுடைய வியாபாரத்தில் 1/3 நம்ம வச்சுருந்தோம். எங்கே வியாபாரத்துக்கு போனாலும் ஒற்றுமையாக போனோம், கூட்டாக போனோம். கிட்டங்கிக்கு போனால் ஒன்றா தான் இருப்போம். எந்த நாட்டுக்கு போனாலும் ஒற்றுமையாக போனோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம பழக்கி விட்டோம், கை பழகி கொடுத்தோம், ஒன்றா டெவலப் பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேலை கொடுத்தோம். கூட்டாளி ஆக்கணும், அடுத்த ஆள் ஆக்கணும், பங்காளி ஆக்கணும், கூட்டாளி ஆக்கணும். அவங்கள தனியாக கடை வைக்க வச்சோம். இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி இருந்ததுனால தான் நம்ம சமூகத்தில் அத்தனை பேரும் தொழில் பண்ணாங்க, தொழிலுக்கு வந்தாங்க, பணம் பெருகுனுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு தலைவரும் என்னுடைய பிரிவில் பணம் சேர்த்து வச்சுட்டு போனேன், டெபாசிட் பண்ணிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. இந்த டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி நம்ம பணம் தேய்ப்புது. இன்றைக்கி காலையில் பேசினவங்க நிறைய சொன்னாங்க, பொது பணம், ஊர் பணம், வளவு பணம்னு. அது மாதிரி பொது கட்டுறதுக்காக பணம் சேர்க்கறதில்ல. பொது பணத்தை நம்ம இதில் யார் முன்னுக்கு வர நினைக்கிறானோ அவருக்கு கொடுத்து அவரை முன்னுக்கு தூக்கி விட்டு அவர்கிட்ட வட்டி வாங்கி பணத்தை பெருக்கிறதுக்காக வச்சுருந்த பணம். அந்த பணமெல்லாம் இன்றைக்கி பேங்க்கில் போய் டெபாசிட்டாக இருக்குது. இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பெரியவங்கெல்லாம் பார்த்து பணத்தை சேர்த்து வைக்காமல் முன்னுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஆர்வமாக கொடுத்து நம்பிக்கையோடு கொடுத்து அவர்கள் முன்னுக்கு வர உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். இந்த பொது கட்டிட்டேன், என் பிரிவில் இவ்வளோ வச்சுட்டு போனேன், அவ்வளோ வச்சுட்டு போனேங்கிறதெல்லாம் பின்னாடி பணம் இருக்கிற இடத்துலலாம் பிரச்சனை வருதுங்க. பணம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குது. அதனால் கூடிய வரைக்கும் தர்மங்களை தர்மமாக செஞ்சுருங்க. யாருமே தர்மம் பண்ணதை சொல்கிறதில்ல. நம்ம இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம், இவ்வளோ குளம் வெட்டியிருக்கோம், பழனிக்கு நடந்து போனவங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் கம்மாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பராமரிக்க முடியல. ஒவ்வொரு காளிதாசன்லாம் நாங்கள் மீட் பண்ணும்பொழுது காவடி விஷயமாக தான் பேசணும். இன்றைக்கி இந்த இடத்துல காவடி கையேடு ரிலீஸ் பண்ணோம். இப்போ அது மாதிரி போயிட்டுருக்குது. தர்மங்கள் எதுவுமே நம்ம ஆளுங்க செய்ததை இன்னார் செய்தாங்கன்னு சொன்னதில்லை. அதேமாரி தர்மம் செய்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணதில்லை. தர்மம் முடிஞ்சிடுச்சுப்பா, பார்க்கக்கூடாது, விட்டுருங்க, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்தமாரி தர்மம் பண்ண நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன தர்மத்துக்கு விளம்பரம் தேடுறோம். அது கொஞ்சம் மாற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து. தர்மம் பண்ணணும், அதை தர்மமாக பண்ணணும்.
அதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். என்ன முடியுதோ அந்த காலத்தில் கணக்கு எழுதும் பொழுதே புதுசாக கணக்கு துவங்குற அன்னைக்கு தர்மத்துக்குன்னு ஒரு பங்கு வச்சிங்க. அந்த பங்கை சேர்த்து வச்சதுனால தான் இன்றைக்கி 76 ஊர்லேயும் பள்ளிக்கூடம் இருக்குது. இப்படி இன்றைக்கி இருக்கிற பணத்தை கொடுத்தோம், இன்றைக்கி இருக்கிறத கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறதில்ல. நகரத்தார் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்தார்கள். ஒவ்வொரு தொழிலையும் புது கணக்கு போடுற அன்றைக்கே தர்மத்துக்குன்னு ஒரு பணத்தை எழுதி வச்சாங்க. அந்த பணம் சேர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ பணம் இருக்குது, என்ன பண்ணலான்னு திட்டம் போட்டாங்க. அதை முறையாக செயல்படுத்தினாங்க. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கி இவ்வளோ பள்ளிக்கூடம் வந்திருக்குமா, இவ்வளவு திருப்பணிகள் செய்திருப்போமா, எங்கேயாவது இதனார் தான் செய்தாங்கன்னு சொல்கிறோமா? அதுமாரி இல்லை. எங்கே மகம் எழுதுகிறோமோ அது பொது, எங்கே தன் சொத்தோ அங்கே அவங்க பேரில் இருக்கும். எது மகம் எழுதப்படுகிறதோ அது பொது சொத்து. அன்றைக்கெல்லாம் ஏஜென்ட் பேரில் தான் சொத்து வாங்கணும், தர்மம் பண்ணோம். இன்றைக்கி காலங்கள் மாறிடுச்சு. நம்பிக்கையும் நாணயமும் திரும்பி வரணும். அது வரும்னு நம்புகிறோம். அதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்கிறோம். நகரத்தார் நலன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம். அதில் 76 ஊருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க. ஒரு மொபைல் ஆப் இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் தயவுசெய்து உங்கள் ஊரில் யாராவது சிரமப்படுறாங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன், காலையில் ஒரு பட்டிமன்றமே நடத்தியாச்சு, எல்லாட்டையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனை தோறங்க, நகரத்தார் நலன் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே சிரமப்படுறாங்க, உள்ளூரில் இருக்காங்க வயதானவங்கன்னாக்க அதில் பதிவு பண்ணுங்கள். அவங்களுக்கு உதவி போய் சேரும். கொடுக்கறதுக்கு தர்மமாக நிறைய இருக்கிறாங்க. கனெக்ட் பண்ணுற தொழில் தான் நகரத்தார் நலன் பண்ணுது. அந்தமாரி ஒரு அமைப்புக்கு உங்கள் செக்ரட்டரியும் ஒரு ட்ரஸ்டி அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அதை தொடர்ந்து செய்யணும். நிறைய பேர் எனக்கு உதவி வேண்டான்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைகள் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் வேலைக்கு போயிட்டான், உதவி வேண்டான்னு சொல்கிறாங்க. அதான் சந்தோஷம், அதான் மகிழ்ச்சி. அதுமாரி நீங்கள் செய்கிற உதவிக்கும் பலன் வேணுங்கிறக்காக தான் அடாப்ட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்கிறேன். அடுத்து நகரத்தார் ரூட்ஸ். நம்மோட பிள்ளைங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய பாரம்பரியம் தெரியணும். நாம் எப்படி வாழ்ந்தோம், இன்றைக்கி இருக்கிறோம். இந்த கட்டடம் தர்மத்துக்கு பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கட்டடம் எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி மெட்ராஸில் உதவியாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு கட்டடம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். எவ்வளோ பெரிய தர்மம், எவ்வளோ பெரிய தொலைநோக்கு என்றைக்கு செஞ்சு வச்சாங்க. எவ்வளோ பேர் மெட்ராஸில் சின்ன சின்ன ஃப்ளாட்டில் இருக்கிறோம். எது ஒன்றாலும் உடனே பக்கத்து கட்டடத்துக்கு வரோம். எப்படி வரோம்? அந்த புண்ணியமாக செஞ்சு வச்சாங்க வரோம். அந்தமாரி சில தர்மங்கள் செய்தது எல்லாமே சொல்லாமல் செய்தது. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, தர்மம் பண்ண முன்னுக்கு வராங்க. அந்த பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கத்தையும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது சிறு வயதில் பதிய வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் 5 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ள பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு 63 ஆட்சிமார்கள் வாலண்டியராக வந்தாங்க. எல்லாரும் செட்டில் ஆனவங்க, பிஸ்னஸ் பார்க்குறவங்க, படித்தவங்க, அவங்களாம் முன்னுக்கு வந்து அந்தந்த ஊரில் நாங்கள் நடத்துகிறோம், இது ஒரு நல்ல பணியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் தன் ஆர்வலர்களாக முன்னுக்கு வந்ததுனால பிள்ளைங்களை ரிஜிஸ்டர் பண்ணோம். ஒவ்வொரு ஊர்லேயும் 548 பிள்ளைங்க எங்களுக்கு மொத்தமாக கலெக்ட் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆத்திச்சூடின்னு ஒரு கல்வி ஆரம்பித்து நீதி போதனை கதைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நகரத்தார் பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் காலையில் வந்திருந்தாங்க எம்ஏ சுப்பையான்னு. அவங்களுடைய எண்ணம் அவங்க எங்கள்கிட்ட சொல்ல இதை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டுருக்குறோம். இது ஒரு நல்ல நோக்குக்காக போகுது. இன்னொரு 5-10 வருஷம் கழித்து ஒரு நல்ல தலைமுறை நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஒரு 2 தலைமுறை கேப் இருக்குது. இதை எப்படி ஃபில்லப் பண்ணுங்கிறக்காக தான் இந்த முயற்சி. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு செய்யுங்க. ஒவ்வொரு விஜயதசமிக்கும் நியூ அட்மிஷன்ஸ் உண்டு. அந்த நேரத்தில் அவங்கவுங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க, உதவிகளை செய்யுங்க. உங்கள் ஊரில் கஷ்டப்படுறவங்க இல்லை, உங்கள் ஊரில் தொழில் பண்ணுறதுக்கு இந்த பையன் தயாராக இருக்கான், அவனுக்கு உதவலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சமூக ஆர்வமாக இதை எடுத்துகிட்டு வந்தோம்னாக்க விரைவில் நாம் தன்னிலை அடைவோம். எல்லாரையும் முன்னுக்கு வந்துடுவோம். நம்மள்கிட்ட கஷ்டப்படுறவங்க எதவாக இருக்கிறவங்க யாரும் இல்லை, இந்தமாரி உதவிகளே தேவையில்லை என்ற நிலை வரும் என்று வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.